கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்களில் இப்போது சந்திரன் போகிறார். கடைசி 2 நாள் சூப்பராக இருக்கும். 6ஆம் அதிபதி இருள் தன்மையோடு 6ஆம் வீட்டிலே இருப்பது என்பது ஒரு நிலையில் உங்களுடைய மன கஷ்டங்களை கவலைகளை அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. வாரம் முழுவதும் அங்கே ராசியில் இருக்கக்கூடிய சனியை, உங்களுடைய ராசிநாதன் ஜென்மச்சனியாக இருக்கிறார். தன்னுடைய ராசியாக இருந்தாலும் சொந்த ராசியாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் போட்டு சவட்டி எடுக்கிறது சனியோடைய பழக்கம். அதுவும் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான கெடுபலனில் இருக்கிறீங்க. ஒரு ஜோதிடருக்கு சனியின் நட்சத்திரம், அப்படியே சனி எந்த நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்காரோ அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க தான் அதிகமாக ஜாதகம் பார்க்கவே வருவாங்க. இப்போ ஜாதகம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கும்பராசிக்காரங்க, அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் அப்படியே ஜாதகம் பார்க்க. பூரட்டாதி நட்சத்திரம் மீனமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் இப்போது சில பல சனியின் அவஸ்தைகளை அப்படியே சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் பரவாயில்ல, மனசு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கவலைகள் இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த 6 மணிக்கு பிறகு ஒரு இடத்துல ஒரே கூட்டமாக 2 வீலராக நிற்குதுல, அந்த பழக்கங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லை. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லை. மீனராசியாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, இந்த மனக்கட்டுப்பாட்டு இல்லாத பழக்க வழக்கங்களை வைத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த போதை பழக்கத்தின் வழியாகவே சனி பல அனுபவங்களை தருவார். அங்கே போனால் ஒரு சண்டை வரும். கையில் நம்ம 1000 ரூபா வச்சுருப்போம். அந்த 1000 ரூபா அங்கே போனான்னா வா மச்சான் போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தேவையில்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட வீட்டில் மனைவியோ அல்லது குழந்தைகளுக்கோ சந்தோஷமாக எதையாவது கொடுத்துருக்க முடியும். அது கூட இல்லாமல் இப்படி தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வம்பு, கீழே விழுகிறது, அங்கே விழுகிறது, சாக்கடையில் விழுகிறது, இங்கே விழுகிறதுன்ட்டு மீனராசியாக இருக்கட்டும், கும்பராசியாக இருக்கட்டும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல நெகட்டிவ் அமைப்புகளை அவருடைய காரகத்துவங்களின் வழியாகவே தருவார் என்பதால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசி. ஆனால் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு 3 வார காலத்திற்கு ராசியை குரு பார்க்கிறார், ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் பார்க்கும்போது ஒரு நிலையில் எல்லாவற்றையும் மனம் கொஞ்சம் கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கும். ஆகவே கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. சுக்கிரனின் பார்வையால் ராசி சுபத்துவத்தை அடைவதால் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும் என்பது ஒரு உண்மை. 5, 6ஆம் இடங்களில் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் சந்திரனால் ஏற்படும். சந்திரனால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்ன? கொஞ்சம் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு நல்ல வருமானம் இப்போது வரும். சொந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது வரைக்குமே நஷ்டம் விரயங்கிறேன் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிறவங்க, விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு. எங்கே எதனால விரயங்கள் வருகிறது என்பதை நாமே பார்த்து அதை அப்படியே நிவர்த்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நல்ல வாரம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்குமான இந்த வாரம்.